குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. MCR Pure Cotton Club formals and casual shirts. நீ அண்ணனை போய் பார்க்கும்போது தயவு செஞ்சு சால்வை எல்லாம் வாங்கிட்டு போயிடாத, திட்டு வாங்குவேன். சால்வை வாங்குற 150 ரூபாய் 200 ரூபாயில நீ நோட்டு புக்கு வாங்கிட்டு வந்து கொடு. அந்த நோட்டு புக்கை நான் சேரியில இருக்க குழந்தைங்களுக்கு, ஏழை குழந்தைங்களுக்கு கொடுத்தேன்னா அது படிப்புக்காக யூஸ் ஆகும். யாருக்காவது துரோகம்னு ஒண்ணு பண்ணி இருந்தாதான் அவரை வீழ்த்தணும்னு நினைப்பாங்க. இவர் யாருக்கும் துரோகம்னு மனசளவுல கூட நினைச்சது இல்லை. இன்னைக்கு ஐநா நீதிமன்றம் வரைக்கும் இதை பேசியிருக்காங்க. இது சாதிய படுகொலையா அல்லது கூலிப்படையால நடந்ததா இல்ல அரசியல்ல அண்ணன் உயர்ந்து போய்கிட்டே இருக்காரு தொடர்ந்து. எந்த மேடைகள்லயும் சரி, எந்த நிகழ்ச்சியிலும் சரி, நான் ஆனந்தன் அவர்களை சந்தித்ததில்லை, கட்சியில பார்த்ததில்லை. இது என்னுடைய கருத்து மட்டும் கிடையாது. இந்த பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த உண்மையாக உழைத்த அத்தனை தொண்டர்களுடைய இது கருத்தாக தான் இது இருக்கும். இப்போ அண்ணியை பத்தி இப்போ கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்கள் சொல்றாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாருக்கும் இங்க கொஸ்டின் எழுமணும். ஸோ ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளரை நம்ம நீக்கணும்னா அதுக்கு தேசிய தலைமை முடிவெடுக்கணும். ஸோ அதுலயும் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இனி கட்சி பணியில் தொடர மாட்டார்கள், அவங்க குழந்தைய பார்த்துக்கிட்டோம். இதுல எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. ஏன்னா தேசிய தலைமையே ஒரு பெண் தான். ஒரு பெண்ணாகப்பட்டவள் குடும்பத்தை பார்த்துக்கணும்னு சொல்றதே இங்க ஒரு ஆணாதிக்கத்தையும் பெண்ணடிமைதனத்தையும் இங்க காமிக்குது. ஆனந்தன் அவர்கள் இந்த கட்சியில மாநில தலைவராக நீடிக்க கூடாதுன்னு நிறைய பேர் சொல்றீங்கல்ல, என்ன முக்கியமான காரணம்? ஒரு கட்சியை வளர்க்கணும்னா முதல்ல இந்த மாதிரி அரசல் புரசல்களாக இருக்கிற விஷயங்கள்லாம் நீக்கிட்டு நம்ம கட்சியை எப்படி முன்னேற்றி கொண்டு போகணும்னு தான் நினைக்கணும். ஆனா அவர் பண்ண வேலைகள் தான் என்னன்னா, உண்மையா கட்சிக்கு உழைச்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா எடுக்க ஆரம்பிச்சாரு. என்னோட பேர் ஸ்மைலி தபு. நான் ஒரு திருநங்கை. ஆக்சுவலி அண்ணனை ஒரு 8 வருடங்களுக்கு முன்னதாக நான் சந்திக்கிறேன். ஒரு பத்திரிகை ஊடகத்துல தான் நான் செய்தி தொடர்பாளராக ஜாயின் பண்றேன். அப்போ ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றாங்க. அந்த மீட்டிங்ல நான் ஸ்பீச் பண்ணும்போது அண்ணன் என்னை பாக்குறாங்க. ஸோ என்னுடைய அந்த பேச்சில் அண்ணன் இம்ப்ரெஸ் ஆகி அடுத்த நாள் என்னை சந்திக்க சொல்றாங்க. அப்போ நான் அண்ணனை சந்திக்கும் பொழுது அண்ணன் என்கிட்ட சொன்னது, பாப்பா நீ 4 பேருக்கு முன்னாடி பேச வேண்டிய பொண்ணு இல்லை, இந்த இந்திய நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த மக்களுக்கான உரிமைகளுக்காக நீ பார்லிமெண்ட்ல உட்காந்து குரல் கொடுக்க வேண்டிய நபர்மா, நீ என் கூட தொடர்ந்து பயணின்னு சொன்னாரு. அந்த நாள்லேருந்து நான் அண்ணா கூட தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன். அதாவது நான் செய்கின்ற இந்த சமூக செயற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு முனைவர் பட்டம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே பிஹைண்ட் பார்த்தீங்கன்னா அண்ணன் தான் ஒரே ரீசன். இன்னைக்கு ஸ்மைலி தபு அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் சரி, ஒட்டுமொத்த இந்திய தேசத்துல எல்லாருக்குமே தெரியுது ஸ்மைலி தபு அப்படின்னா. அதுக்கு முக்கிய காரணம் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான். ஆனா கூட இருக்கிற நிறைய பேர் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாரு, அவ்வளவு சீக்கிரம் யாரும் நெருங்க முடியாதுன்னு சொல்றாங்கல்ல. உங்களுக்கு எப்படி முதல் சந்திப்பிலேயே உங்களை பத்தி அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குல்ல, என்ன காரணம் நீங்க கேட்டீங்களா அதுக்கப்புறம் பேசும்போது? அவர் கண்டிப்பா அண்ணன் கிட்ட ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு. நீங்க போய் அண்ணன்ட்ட பேசுறீங்கன்னா உங்களை பத்தி அண்ணன் ஈஸியா அனலைஸ் பண்ணிடுவாரு. ஸோ அண்ணனை ஈஸியா யாராலையும் நெருங்க முடியாது. நானும் அது போலதான் அண்ணன்கிட்ட பேசும் பொழுது என்னுடைய பேச்சில் இருக்க உண்மை தன்மையை அண்ணன் உணர்ந்தாரு. நான் இந்த சமூகத்திற்காக உழைக்கணும்னு நினைக்கிற அந்த உழைப்போடைய அந்த ஏக்கத்தை பார்த்தாரு. ஸோ அந்த ஏக்கத்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி எனக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சு அண்ணன் என்னை தொடர்ந்து பயணிக்க வச்சார். அவர் இந்த விஷயம் பண்ணது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இவர் கூட பயணம் பண்றதுக்கு மற்றவங்கள்ட்ட இருந்து இந்த அளவுக்கு ஒரு வேறுபட்டு இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க பார்த்து இந்த விஷயங்கள் என்ன? ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல அவரை போய் பார்த்தோம்னா நம்ம அவருக்கு ஒரு சால்வையை போத்துவோம், ஏதாச்சும் நம்ம அவரை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு பூங்கொத்துகள் கொடுப்போம் இந்த மாதிரி. ஆனா நான் முதல்ல சந்திக்கும் பொழுது என்னுடைய நண்பர் ஒருவர் என்னிடத்துல சொன்னாரு, நீ அண்ணனை போய் பார்க்கும்போது தயவு செஞ்சு சால்வை எல்லாம் வாங்கிட்டு போயிடாத, திட்டு வாங்குவேன். என்ன சொல்றீங்க? ஒரு அரசியல் தலைவர், அதுவும் ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர், அவரை பார்க்கும்போது சால்வை போடக்கூடாதா அப்படின்னும் போது, ஆமா அந்த சால்வை வாங்குற 150 ரூபாய் 200 ரூபாயில நீ நோட்டு புக்கு வாங்கிட்டு வந்து கொடு. அந்த நோட்டு புக்கை நான் சேரியில இருக்க குழந்தைங்களுக்கு, ஏழை குழந்தைங்களுக்கு கொடுத்தேன்னா அது படிப்புக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாருன்னாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாம அண்ணன் அடிக்கடி சொல்லுவார், பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது, பலரால் ஏமாற்றப்பட்ட சமூகம், நீங்களும் ஏமாத்தாதீங்கன்னு சொன்னாரு. ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப கவர்ந்து தான் நான் அண்ணனுடைய இணைந்து பயணிக்கணும்னு சொல்லிட்டு நான் டிராவல் பண்ணேன். ஆனா கூட இருந்த உங்களுக்கு இவர் படுகொலை செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இது மாதிரி ஒரு த்ரெட்டன் இருக்கு அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுங்களா? அது மாதிரி அந்த அவர் இது மாதிரி கேர் பண்ணி பாருங்களா உங்கள்கிட்ட? அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலி லைக் எப்படின்னாக்கா, யாருக்காவது துரோகம்னு ஒண்ணு பண்ணி இருந்தாதான் அவரை வீழ்த்தணும்னு நினைப்பாங்க.
இவர் யாருக்கும் துரோகம் மனசளவுல கூட நினைச்சதில்ல. நான் கடந்த 8 வருடங்களாக அண்ணன் கூட பயணிக்கும் பொழுது அத்துணை பேரும் அண்ணனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மறக்க முடியாத ஒரு நபரா தான் அண்ணனை பார்ப்பாங்க. ஸோ அவர் யாருக்குமே துரோகம் பண்ணதில்லை. ஒரு துரோகம் பண்ணாதானே, உங்களுக்கு ஏதாவது பழி செஞ்சிருந்தா, அது தவறு செஞ்சிருந்தா தான் நீங்க அவரை பழி தீர்க்கணும்னு நினைப்பீங்க. அவர் அப்படி நினைக்கிற நபர் கிடையாது. ஸோ இது நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது வியப்பா தான் இருக்கு. அதிர்ச்சி ஊட்டுற ஒரு தகவலா தான் எனக்கு இருந்துச்சு. படுகொலை செய்யப்பட்டது முதல் இன்னைய வரைக்கும் இந்த வழக்கு அப்படிங்கிறது எந்த நிலைக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க உங்களுடைய பார்வையில? வழக்கு வந்து சரியாக போனாலும் இது வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு தமிழகத்திலயும் சரி, அது மட்டும் இல்லாம நீங்க ரீசெண்டா பல நியூஸ் பார்த்திருப்பீங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி அண்ணியுடைய திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய உழைப்பு இருக்கு. இன்னைக்கு ஐநா நீதிமன்றம் வரைக்கும் இதை பேசியிருக்காங்க. இது சாதிய படுகொலையா அல்லது கூலிப்படையால நடந்ததா, இல்ல அரசியல்ல வந்து அண்ணன் வந்து உயர்ந்து போய்கிட்டே இருக்காரு, தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இருக்காரு. ஸோ அதன் ரீதியாக நடந்த படுகொலையா அப்படின்னு 3 கோணத்துல எங்களுக்கு சந்தேகங்கள் எழுப்புது. ஸோ ஒரு படுகொலைக்கு நீதி கிடைக்கலன்ற பட்சத்துல வெளிநாடு வாழ் இந்தியர் ஒருவர் ரமேஷ் கோவிந்தசுவாமி அவர் மூலியமா வந்துட்டு ஐநா நீதிமன்றத்துல இது பேசப்படுது. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நரேஷ் அப்படின்ற ஒரு வழக்குரைஞர் மூலியமா இது வந்து ஐநா நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு. இதுக்கு பிஹைண்ட்ல இருக்கிறது திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான். நீங்க மேம் பிஎஸ்பியில் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தலைவராக இருக்கும்போது பயணம் பண்ணினீங்க. அதுக்கப்புறம் இப்போ ஆனந்தன் அவர்கள் கட்சியில் இருக்கும்போது நீங்கள் பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. திடீர்னு இது மாதிரி ஒரு அறிவிப்பு, அவங்களுடைய திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து பொறுப்பில் இருந்து நீக்கம் பண்ணுறாரு, நிறைய பேர் இது மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்களேன். ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் கூட நான் 8 வருடங்களாக பயணிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னேன். பல இடங்களுக்கு நான் பயணிச்சிருக்கேன். அதாவது தமிழ்நாடு அளவில் அண்ணா என்னை எல்லா இடத்துக்கும் அனுப்புவாங்க. போயிட்டு நான் கட்சி ரீதியான எல்லா பணிகளும் செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நான் அண்ணன் கூட பல மேடைகளில் பேசியிருக்கேன், பல நிகழ்ச்சிகளில். எந்த மேடைகள்லையும் சரி, எந்த நிகழ்ச்சியிலையும் சரி நான் வந்து ஆனந்தன் அவர்களை சந்தித்ததில்லை, கட்சியில பார்த்ததில்லை. இது என்னுடைய கருத்து மட்டும் கிடையாது. இந்த பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த உண்மையாக உழைத்த அத்தனை தொண்டர்களுடைய இது கருத்தாக தான் இது இருக்கும். அதனுடைய வெளிப்பாடாக தான் நான் இன்னைக்கு சொல்றேன். அவரை நாங்கள் எந்த கட்சி நிகழ்ச்சியிலையும் பார்த்ததில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பகுஜன் சமாஜ் கட்சி அப்படின்னாலே அந்த கட்சியில நம்ம பயணிக்கணும் அப்படின்னா கட்சியோட பயோலாம் நமக்கு தெரியணும். ஒரு கட்சினா அதுக்கு பயிற்சி பட்டறைன்னு வைப்பாங்க. பகுஜன் சமாஜ் கட்சியிலையும் பயிற்சி பட்டறைன்றது ஒரு 3 நாளோ 10 நாளோ நடக்கும். ஸோ அதுல நம்ம கட்சி பற்றி நிறைய தெரிஞ்சுக்குவோம். அதை மக்களிடத்துல போய் சொல்லுவோம். அதன் ரீதியாக நிறைய பேரை கட்சியில இணைப்போம். ஸோ இதுதான். அப்படி எந்த ஒரு நிகழ்வுலையும் நான் வந்து அவரை பார்த்ததில்லை. நான் அண்ணன் இருக்கும்போது டிராவல் பண்ணேன். ஆனந்தன் அவர்களை வந்து மாநில தலைவராக போட்டபோது நமக்கு யாருன்னே தெரியாது, ஒரு பரிச்சயமான நபரே இல்லை இவரு. ஸோ நம்ம இவர் கூடவா பயணிக்க போறோன்ற ஒரு எண்ணம் இருந்தது. இருந்தாலும் நம்ம கட்சியை வளர்க்கணுன்ற எண்ணம் இருந்தது. பட் இது வரைக்கும் நான் அவர் கூட வந்து நின்று அவரை பார்த்து பேசினது கூட இல்லை. அண்ணனுடைய இழப்புக்கு அப்புறமே கூட நான் ஆனந்தன் அவர்களை பார்த்ததில்லை. இப்போ அண்ணியை பத்தி வந்துட்டு இப்போ கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்கள்னு சொல்றாங்க. கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆஸ் வி ஆர் எஜுகேட்டட் பர்சன். ஸோ கண்டிப்பாக ஒரு பொறுப்பாளரை வந்து கட்சியிலிருந்து நீக்கும் பொழுது அது ஒரு லெட்டர் பேட்ல, அட்டஸ்டட் லெட்டர் பேட்ல வந்து கொடுப்பாங்க, அறிக்கை வெளியிடணும். ஸோ இது வந்து ஒரு தேசிய கட்சி, தேசிய கட்சியில ஒரு மாநிலத்தின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னும் போது அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாருக்கும் இங்கே கொஸ்டின் எழுமணும். ஸோ ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளரை நம்ம நீக்கணும்னா அதுக்கு வந்து தேசிய தலைமை முடிவெடுக்கணும். ஸோ தேசிய தலைமைனா அது யாருன்னா பெஹன்ஜி மாயாவதி அவர்கள் தான் இதுக்கான முடிவு எடுக்கணும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. வெற்று அறிக்கை மாதிரி இருக்காது. அதுல ஒரு சிக்னேச்சர் இல்லை, அதுல ஒரு சீல் கிடையாது, அது ஒரு லெட்டர் பேட் இல்லை. ஸோ அதுலயும் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இனி கட்சி பணியில் தொடர மாட்டார்கள், அவங்க குழந்தைய பார்த்துக்கிட்டோம், அவங்க சிபிஐ விசாரணைக்கு அவருடைய கணவருடைய இந்த கேஸை வந்து உட்படுத்தட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இதுல எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. ஏன்னா தேசிய தலைமையே ஒரு பெண் தான். ஒரு பெண்ணாகப்பட்டவள் குடும்பத்தை பார்த்துக்கணும்னு சொல்றதே இங்க ஒரு ஆணாதிக்கத்தையும் பெண்ணடிமைதனத்தையும் இங்க காமிக்குது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா தேசிய தலைமை பெஹன்ஜி மாயாவதி அவர்கள் ரொம்ப ஈஸியா அவங்க வந்து அந்த இடத்துல அமர்ந்துடல. அவங்களுக்கு பின்னாடி மன்னியவர் கன்ஷிராம் அப்படின்றவருடைய உழைப்பு இருக்கு. அவர் ஒரு ஆண், ஒரு பெண்ணை அமர வைத்து அழகு பார்த்தவர். இந்த இடத்துல எப்படி அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க? கண்டிப்பா கொடுத்திருக்க வாய்ப்பு இல்லை. இது ஒரு கண்டிப்பா ஒரு ஃபேக்கான ஒரு நியூஸா தான் நாங்க கருதுறோம். இப்போ ஆனந்தன் அவர்கள் வந்து இந்த கட்சியில வந்து மாநில தலைவராக நீடிக்க கூடாதுன்னு நிறைய பேர் சொல்றீங்கல்ல, என்ன முக்கியமான காரணம்? உங்க ஒரு பர்சனலா சொல்லுங்களேன். ஏன் அவர் இந்த கட்சியோட மாநில தலைவராக இருக்கக்கூடாது? என்ன அவருக்கு அந்த ஒரு குவாலிட்டி அப்படிங்கிறது இல்லைன்னு? கண்டிப்பா ஆக்சுவலி மாநில தலைவர் அப்படின்னு அவரு போஸ்டிங்ல போட்டுட்டாங்க. ஒரு 1 மாதம் 2 மாதங்கள் வந்து அப்படியே பொறுமையா போயிட்டு இருந்துச்சு அவருடைய செயல்பாடுகள்.
அதன் பிறகு வந்து அன்னி கூட அவர் பெருசா செயல்படல. இட் டசன்ட் மீன் அன்னி கூட அவர் செயல்படலன்னு அவர் மாநில தலைவராக இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணங்கள் கிடையாது. ஒரு கட்சியை வளர்க்கணும்னா முதல்ல வந்துட்டு இந்த மாதிரி அரசல் புரசல்களாக இருக்கிற விஷயங்கள்லாம் நீக்கிட்டு நம்ம கட்சியை எப்படி முன்னேற்றி கொண்டு போகணும்னு தான் நினைக்கணும். ஆனா அவர் பண்ண வேலைகள்லாம் என்னன்னா, உண்மையா கட்சிக்கு உழைச்சவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா எடுக்க ஆரம்பிச்சாரு. இப்போ நான் பயணிச்சுட்டு இருக்கேன். இப்போ எனக்கு தெரியும்ல, இப்போ 4 பேர் இருக்காங்கன்னா அந்த 4 பேர்ல உண்மையா பயணித்தவர்கள் யாருன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த 4 பேர்ல ஒரு 3 பேர் உண்மையா பயணிச்சவங்க இருப்பாங்க. அந்த 3 பேரையும் தூக்கிட்டாரு. ஸோ அந்த பேலன்ஸ் இருக்க அந்த ஒரு நபரு அடிப்படை ஒரு உறுப்பினருக்கான ஒரு தகுதியோடவே அவங்க டிராவல் பண்ணவங்களா இருந்தது கிடையாது. ஸோ அப்படி இருக்க பர்சன்ஸ்லாம் இப்போ அவரு கூட மாநில பொறுப்புகளோடனும் மாவட்ட பொறுப்புகளோடனும் செயல்பட்டு கொண்டிருக்காங்கன்னும் போது கண்டிப்பா அது ஒரு வருந்தத்தக்க ஒரு செயலா தான் எனக்கு கருதுறேன். சென்னையில் மட்டும்தான் இது மாதிரி வந்து அவரை வந்து யாரும் இந்த மாதிரி தொடர்பு கொடுத்தமில்ல, இது மாதிரி இந்த ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்களா? மற்ற மாவட்டங்களில் இருக்கிற கட்சி அப்படிங்கிறது எல்லா தொடர்பில் இருக்கிறாங்களா? அவங்களை தொடர்பு கொள்ள முடியுதா? அதில் எப்படி இருக்காரு அவர்? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்போ சென்னையை தவிர்த்து பல மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மாவட்ட தலைவர்கள்னா அவ்வளோ ஈஸியா வந்து அவங்க மாவட்ட தலைவர் போஸ்டிங்ல அண்ணன் உட்கார வச்சிட மாட்டாரு. அவங்க நிறைய ஃபீல்டு ஒர்க் பண்ணணும். அவங்க ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டா இருப்பாங்க. சமூகத்தினுடைய மாற்றத்திற்காக, அரசியல் மாற்றத்திற்காக உழைச்சவங்களா இருப்பாங்க. அவங்களுடைய தரத்தை பார்த்து தான் மாவட்ட தலைவர் என்ற போஸ்டிங்கே கொடுப்பாரு அண்ணன். ஈஸியா எடுத்துட்டு ஒரு ஸ்டேட் லெவல் பொசிஷன் கொடுத்துட மாட்டாரு. ஸோ அந்த மாவட்ட தலைவர்கள் எல்லாரையுமே தூக்கியிருக்காரு இவர் ஆக்சுவலி. ஸோ நான் வந்து தொடர்ந்து எல்லார்கிட்டையும் பேசிட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அத்துணை மாவட்ட தலைவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையை தவிர்த்து எல்லா இடத்துலேருந்தும் நீக்கியிருக்காரு. அவங்க எல்லாருமே அன்னி கூட தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கட்சியினுடைய கருத்துக்கள், அடிப்படை பயோலா எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாம் அன்னியோட இருக்காங்க. கட்சியை பத்தி தெரியாதவங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு யாருன்னு தெரியாத பர்சன்ஸ் எல்லாம் அவரோட பொறுப்போட இருக்காங்க ஆக்சுவலி. இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மறைவு, அதுக்கப்புறம் நடந்துட்டு இருக்கிற விசாரணை, இப்போ கட்சியிலிருந்து திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நீக்கம் தொடர்பாக அவங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தால் நிறைவாக நீங்கள் பதிவு செய்யலாம். சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பார்த்தீங்கன்னா யாருக்குமே துரோகம் நினைச்ச ஒரு நபர் கிடையாது. இப்போ இன்னைக்கு நான் உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கும் 2 அடாப்டட் டாட்டர் இருக்காங்க. என் அடாப்டட் டாட்டருக்கு அண்ணன் தான் வந்து வருஷம் ஃபீஸ் கட்டுவார் ஆக்சுவலி. அந்த மாதம் வந்துட்டா நான் கால் பண்ண வேண்டாம். ஃபீஸ் கட்டுற மாதம் வந்து அண்ணனே ஃபோன் பண்ணி பாப்பா பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும்ல அப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன இன்ட்ரோ கொடுக்குறீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட, என்னென்ன இன்ட்ரோ கொடுப்பீங்க? இவங்க பேர் ஸ்மைலி தபு, ஷீஸ் அ டிரான்ஸ் உமன் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? ஆனால் அண்ணன் என்னை மற்றவங்க கிட்ட இன்ட்ரோ கொடுக்கும்போது என்னை ஒரு திருநங்கைனே மென்ஷன் பண்ண மாட்டார். ஸோ அந்த பாலின சமத்துவம்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த சகோதரத்துவத்தை அண்ணன் கிட்ட உணர முடியும். இதுவரையும் யார்கிட்டையும் என்னை ஒரு திருநங்கைன்னு அண்ணன் இன்ட்ரோ கொடுத்தது கிடையாது. இந்த பாப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரசியலில் என் கூட செயல்பட்டுட்டு இருக்கா. ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட். பாப்பாவை தொடர்பு கொள்ளுங்க, பாப்பா கிட்ட கேளுங்கன்னு தான் சொல்லுவார். நார்மலாக ஒரு கால் டாக்ஸியில் என்னை ஏற்றி அனுப்பணும்னா கூட அவரோட பிஏ கிட்ட சொல்லி அனுப்புவார். ஆம்ஸ்ட்ராங்குடைய தங்கச்சின்னு சொல்லுப்பா அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு நான் அண்ணனோட இணக்கமாக நான் வந்து இணைந்து செயல்பட்டிருக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர்னு தான் சொல்ல முடியும். பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை வந்து எல்லாரும் நம்ம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடக்கிடுவோம். அவர் ஒரு குறிப்பிட்ட சாதிய தலைவர், ஒரு சாதிக்காக உழைச்சவர்னு. அது மாதிரி தான் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை போல தமிழ்நாட்டுடைய பாபா சாஹேபாக நாங்கள் அண்ணனை பார்த்தோம். ஏன்னா அவரும் ஒரு குறிப்பிட்ட சாதிக்காக உழைக்கல. பாபா சாஹேப் மாதிரி எல்லாருக்கான உரிமைகளுக்காக அவர் எப்படி உழைச்சாரோ அது போலதான் அண்ணனும் எல்லாருக்காகவும் பாடுபட்டாரு. எல்லாருக்காகவும் பாடுபட்டதால அவரை வந்து நாங்கள் பாபா சாஹேபா தான் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு அவர் இல்லைன்னும் போது நாங்கள் வந்து என்ன சொல்றதுன்னா கை கால்கள் செயலிலேருந்துட்டு நம்ம நிற்போம் இல்லையா? ஸோ அது மாதிரி நாங்கள் வந்து இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து இப்போ நீங்கள் நார்மலாக நினச்சிக்கோங்க, அன்னைக்கு கண்ணீர் கம்பளத்தோட உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் தன்னுடைய கணவனை இழந்துட்டாங்க, கை குழந்தைய வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர்கிட்ட வந்து நீங்க கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கணும்னு சொல்றாங்க. பெஹன்ஜி மாயாவதி என்ன சொல்றாங்கன்னா, இந்த இந்திய நாட்டுல எந்த ஸ்டேட்லயும் ஒரு பெண் மாநில தலைவர் இல்லை, நீ வந்து தமிழ்நாட்டுல இந்த பொறுப்பை எடுத்து நடத்தணும்னு சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்துல இருக்கும் பொழுது அவங்க மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த நேரத்துல கண்ணீர் கம்பளத்தோட உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல சடனா ஒரு பர்சன் வந்து காலை பிடிச்சிட்டு, அண்ணி நீங்க எனக்கு இந்த வாய்ப்பு கொடுங்க, நான் வந்து ஒரு 3 monthsக்குள்ள இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் முடிச்சு அண்ணனுக்கு இந்த கொலைக்கான நீதியை வாங்கி தரேன்னு சொல்றாங்க. சொல்லும் பொழுது நான் என்ன நினைப்பேன், சரி என் கணவருடைய இந்த வழக்குக்கு வந்து நீதி கிடைச்சிரும் அப்படின்னு தான் நான் கண்டிப்பா இவரை காட்ட முடியும். அப்படிதான் அன்னி காமிச்சாங்க. இன்னைக்கு அன்னிக்கும் அந்த குழந்தைக்கும் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய நபர் நீங்க.
இன்னைக்கு இருக்கிற சூழல்ல அவங்களுக்கு பாதுகாப்பு எங்கிருந்து கிடைக்கும்? சாதாரண 4 பேரால பாதுகாப்பு கொடுக்க முடியாதுங்க. எப்பேற்பட்ட மாபெரும் தலைவர்களையே குண்டு வீசி கொன்னுடுறாங்க இல்லையா? சோ இன்னைக்கு இவங்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும்னா எப்படிப்பட்ட பாதுகாப்பா இருக்கணும்? ஒரு தேசிய கட்சியில ஒரு தமிழகத்தின் மாநில தலைவராக அவங்க இருந்தாங்கன்னா, ஏற்கனவே ஒரு படுகொலை நடந்திருக்கு. இப்போ இந்த தேசிய கட்சியோட மாநில தலைவரா இருக்காங்க. இவங்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி தமிழக அரசும் நினைக்கும். சோ ஒரு பாதுகாப்போட அவங்க இருப்பாங்க. அந்த பாதுகாப்பை நாம கொடுக்கணும். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த பாதுகாப்பை தட்டி பறிக்கிறாங்கன்னா இவங்க மேல சந்தேகம் எங்களுக்கு எழுது. சோ அண்ணனுடைய இந்த கொலைக்கு பின்னாடி இவர்களுக்கும் சம்பந்தம் இருக்குமான்ற அளவுக்கு எங்கள் எல்லாரையும் யோசிக்க வச்சிருக்காரு அவர். நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது கட்சி பத்தியையும் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பத்தி பேருந்துகிறேன். கருத்துல பேருந்து ரொம்ப நன்றி. நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. MCR Pure Cotton Club, formals and casual shirts.